இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள், நிறைய பூத்துக்கு பாருங்கள், நிறைய பூ பூத்துக்கு பாருங்கள். அந்த சைடெல்லாம் கூட பூத்துக்கு நல்ல பெரிய பெரிய பூவாகவே இருக்குது. நான் வேறு தொட்டியில் முன்ன வச்சுருந்தேன், ரொம்ப பெரிய, இதை விட ஒரு 3 பூ சேர்ந்த போல் ஒரு பூவே பூத்துது. ஏன்னா ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு நம்ம மண்ணெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி கூட எரு கொடுக்க தேவையில்ல. அது எப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதிகமாக எரு கொடுக்க தேவையில்ல, மண் இப்படி ரெடி பண்ணிட்டான்னு. அது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இல்லை அப்போவே சீக்கிரமாக எரு ரெடியாக இன்னும் இன்றைக்கே நான் நட்டுன செடின்னா கூட இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செடி நட்டிங்கன்னா சூப்பராக மல்லி செடி வளரும். ஜாஸ்மின் பிளான்ட்டு பாருங்கள், இது லில்லி பூச்செடி. நம்ம ரெயின் லில்லி லீஃப் எல்லாம் இருக்கும், நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விடுவீங்க. அந்த லீஃப் எல்லாம் கூட எடுத்து நீங்கள் சூப்பராக பாருங்கள், சூப்பராக க்ரீன் கலரில். இது நேற்றே கட் பண்ணிட்டேன், நான் அப்போவே வீடியோ எடுத்திருந்தால் கூட நல்லா க்ரீனாக தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கிற இலை கூட நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். என்னென்னா அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணுன்னா கட் பண்ணி தான் ஆகணும் பிளான்ட்லேருந்து. ரெயின் லில்லி, இப்போ நம்ம ரெயின் லில்லி செடி பார்க்கலாம் பாருங்கள். ரெயின் லில்லி செடி நான் அப்பப்போ நம்ம கட் பண்ணி விடலாம். பூ பூத்த உடனே நல்லா ஃபுல்லாக பூ நிறைய பூக்கும். அந்த சமயத்தில் பூ பூத்து முடிஞ்ச உடனே நம்ம இது போல் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லீஃப் எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் கட் பண்ணால் தான் நல்லா சீக்கிரமாக நிறைய மொட்டு வச்சு பூ பூக்கும் ரெயின் லில்லி. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இது போலலாம் ரெயின் லில்லி லீஃப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது கூட சூப்பராக செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாமந்தி செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மல்லி செடிக்கு தான் எரு மண் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது கொக்கோ பிட்டு இந்த சின்ன பாட்டில் நான் போடுறேன். அதாவது நீங்கள் 1/4 பங்கு அப்படி போடணும். கொஞ்சமாக பாருங்கள். இது கம்போஸ்ட் மண். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எல்லாமே கலந்த கம்போஸ்ட் மண் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எருவெலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மண் தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது போல் நீங்கள் சின்ன கட் பண்ணிவிட்டு, இது புல் செடி தான். நீங்கள் இது போல் நீங்கள் கையிலே கூட கட் பண்ணிட்டு இப்படி போட்டுடலாம். நம்ம பிச்சு போட்டுட்டிங்கன்னா சூப்பராக லில்லி இலையெல்லாம் உங்களுக்கு எருவாக்கும். நம்ம இது லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ரெடி பண்ணுறோம், அப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். க்ரீன் இலை பதில் இது சேர்த்துக்கலாம். நம்ம தோட்டத்துலேயே எரு இருக்குது, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் போட்டுட்டு கோகோ போய்ட்டு கொஞ்சமாக சாயில், இது கம்போஸ்ட் மண். இப்போ நம்ம கம்போஸ்ட் மண்ணில் நீங்கள் வெறும் ட்ரை லீஃப் மட்டும் கம்போஸ்ட் பண்ணுறீங்க, அது கார்பனு. இதில் நம்ம இந்த லீஃப் சேர்க்கும்போது க்ரீன் சேர்ந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்க, இது போல் நீங்கள் சேர்க்கும்போது தழை சத்து கிடைக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். தட்டி விடணும். இது போல் டேப் பண்ணிவிட்டு உள்ளே போய்டும். இது போல் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம நிறைய லீஃபெல்லாம் போட்டோம், ரொம்ப உள்ளே போய்டும் மண்ணெல்லாம். நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக தான் நிறைய போடணும், அப்போ தான் நல்லது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம போடுறோம், ரொம்ப உள்ளே போய்டும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஒரு தொட்டிக்கு உண்டான லீஃபெல்லாம் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் பாதி போட்டால் கூட போதும். இதில் நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இது போல் திருப்பி கோகோ பிட் போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குறோம், அப்போ தான் நல்லது. இது போல் மல்லி செடியிலேருந்து வேர் பிடிக்க வச்சு பதியத்துக்கு வச்சுருப்பீங்க, அந்த செடியெல்லாம் இதில் எடுத்து நட்டுடலாம். இப்போவே கூட நட்டுடலாம். இது செய்யாது, சூப்பராக மல்லி செடி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். மண் சூப்பராக இருக்கும். இந்த கம்போஸ்ட் மண் நீங்கள் ரெடி பண்ணால் ரெயின் லில்லி லீஃபெல்லாம் சூப்பராக இருக்கும் மல்லி செடி. இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.